அனைவருக்கும் வணக்கம். தற்போது பார்த்தீங்கன்னா அரசியல் வரலாற்று 75 கால தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக பணநாயகம் வீழ்த்தி ஜனநாயகம் வென்றுள்ளது. இது மிகப்பெரிய வரலாற்று புரட்சிங்க, அரசியல் புரட்சி. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். என்ன ரீசன்னா, ஓட்டுக்கு ₹1 பணம் கொடுக்காம இவ்வளோ மக்கள் வந்து குத்தா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை நம்பி, விஜய் மட்டுமே நம்பி இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா மிகப்பெரிய விஷயம். இது மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரிய விஷயங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்கினாங்க. ஓட்டுக்கு கடைசியாக நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஓட்டுக்கு 2000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சில தொகுதி 5000 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் ஓட்டுக்கு ₹1 காசு கொடுக்காம வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கி இவ்வளோ தொகுதி தனித்து பெரும்பான்மை 108 சட்டமன்ற தொகுதியை வந்து தமிழக வெற்றி கழக வந்து வென்றிருக்குதுன்னா மிகப்பெரிய விஷயம் அது, சரிங்களா? ஆனால் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சியில் வந்து அரியணை ஏறணும்னு பார்த்தீங்கன்னா 118 சட்டமன்ற தொகுதி அவங்க வந்து கையில் வச்சுருக்கணும். 118 சட்டமன்ற உறுப்பினர் கையில் வச்சுருக்கணும். ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா 108 தான் இருக்குது. ஆனால் அந்த 108ல் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2 தொகுதி வென்றிருக்காரு. ஒன்று பெரம்பூர், ஒன்று வந்து திருச்சி கிழக்கில் வந்து ரிசீவ் பண்ணால் தான் அவர் வந்து ஒரு தொகுதி தான் கன்டினியூ பண்ண முடியும். அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சபாநாயகர் வந்து ஒரு சபாநாயகருக்கும் ஒரு தொகுதி நீக்கலாம் பார்த்தீங்கன்னா 106 தொகுதி தான் அவங்ககிட்ட இருக்குது. 2 தொகுதி வந்து இது கேன்சல் ஆகுது, சரிங்க. 106 தொகுதி தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க. இப்போதைக்கு 106 சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருக்காங்க. மீதி 13 பேர் வேணும். இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூடயும் இடதுசாரி கட்சிக்கு கூடயும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிறதா கேள்விப்பட்டேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா கவர்னர்கிட்ட ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கிறதா கேள்விப்பட்டேன், சரிங்களா? விரைவில் வந்து தமிழக முதலமைச்சராகும் தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.